ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இல்லை ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அந்த பர்பஸ்க்காக நம்ம ஏதாச்சும் ஒரு குட்ஸோ இல்லை சர்வீஸோ ரிசீவ் பண்ணாக்க அதோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து எடுத்துக்கலாம் ஆஸ் பர் செக்ஷன் 16. அப்போ எதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிளாக்டு கிரெடிட் செக்ஷன் 17 அதில் டீட்டெயிலாக வந்து செக்ஷன் 17 சப் செக்ஷன் 5ல் சொல்லியிருக்கக்கூடிய இன்புட்லாம் வந்து கிரெடிட் வந்து எடுத்துக்கக்கூடாது. இது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி உண்டா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஷெட்யூல் 3 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன் which shall be treated neither as a supply of goods nor a supply of service. எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படிங்கிறது தான் ஷெட்யூல் 3. இப்போ நம்ம பெட்டர் கிளாரிட்டிக்காக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி அவங்க கூட நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சப்சிடைஸ்டு ஆர் ஃப்ரீ டீ காபி ஆர் கேண்டீன் ஃபெசிலிட்டி. எம்ப்ளாயர் வந்து அவரோட எம்ப்ளாயிக்கு வந்து கம்மியான விலையில் வந்து டீயோ காப்பியோ இல்லை கேண்டீன் வசதியோ பண்ணி தராரு அப்படின்னாக்கா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. இந்த கேண்டீன் ஃபெசிலிட்டிக்கு மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவர் சப்ளை பண்ண ஜிஎஸ்டி கிடையாது. பேமெண்ட் ஆஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், கிளப், ஹெல்த், ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பென்ஸுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது. அதே மாதிரி ஐடிசியும் அவங்க அவைல் பண்ணக்கூடாது. யூனிஃபார்ம், ஷூ இந்த மாதிரி வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கும் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் கிடையாது. ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மொபைல் ஃபோன் பில் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. மொபைல் ஹேண்ட்செட்டு, லேப்டாப்பு இதெல்லாம் வந்து அஃபிஷியல் யூஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த பேமெண்ட்டுக்கும் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அந்த கம்பெனி வந்து அது கேபிட்டலாக அக்கௌண்ட் பண்ணாங்க அப்படின்னாக்க அப்போ வந்து ஐடிசி வந்து கம்பெனி வந்து அந்த எக்ஸ்பென்ஸுக்கான ஐடிசியை கிளைம் பண்ணிக்கலாம். இதே இந்த லேப்டாப் வந்து கம்பெனி வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ ஜிஎஸ்டி கிடையாது. இன்கேஸ் வந்து வித்துட்டாங்க, அந்த எம்ப்ளாயிக்கே வித்துட்டாங்கன்னா அப்போ வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இப்போ ஒரு சில கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அவர் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து டெம்பரரியாக வந்து அவங்களோட கெஸ்ட் ஹவுஸோ இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிஜி ஹாஸ்டலோ இல்லை ஒரு ஹோட்டலோ 1 வீக்குக்கு வந்து கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த 1 வீக்கில் வந்து அவர் வெளியில் வந்து அகாமடேஷன் ரெடி பண்ணிக்கணும். அப்போ அந்த எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கும் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்ஃபர் பெனிஃபிட்டு அதுக்கும் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அது என்ன டிரான்ஸ்ஃபர் பெனிஃபிட்னா ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனில் வந்து அவர் ப்ராப்பர்ட்டி வந்து ஷிஃப்ட் பண்ணுவார். அதுக்காக கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் வந்து கிளைம் பண்ணுவார். அதுக்கும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. கேஷ் போனஸ் ஃபார் ரெஃபரல் அஸ் பர் கம்பெனி பாலிசி. ஒரு சில கம்பெனியில் வந்து ஒரு வேக்கண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னாக்க அந்த எம்ப்ளாயே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவரோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்ற சர்க்கிளில் உள்ளவங்களையோ ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அவர் மூலியமாக வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு கேண்டிடேட் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ரெஃபரல் போனஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிவார்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ் டு நியூ எம்ப்ளாயி. ஒரு நியூ எம்ப்ளாயி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாருன்னா அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஜாயினிங் போனஸ்னு ஒரு ரிவார்டு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கும் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் இல்லைனா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் டு எம்ப்ளாயி. அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க, போனஸும் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஓபி எம்ப்ளாயீஸ் ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான். இந்த டிரான்சாக்ஷனுக்கும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹவுசிங் டு எம்ப்ளாயி. ஒரு சில பெரிய கம்பெனிலாம் வந்து குவார்டர்ஸ் வச்சுருப்பாங்க. முக்கியமாக இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு வந்து குவார்டர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சர்டன் அமௌண்ட் மட்டும் ரெக்கவரி பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. இது எல்லாமே வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அவங்க கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து சிடிஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி அப்ளிகபிள். கார் லீஸ் அதுக்கும் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. லீவ் சப்போர்ட் அதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. நோட்டீஸ் பே ரெக்கவரி இதுக்கு ஃபுல்லாக கிளாரிட்டி கிடையாது. ஒரு சில அட்வான்ஸ் ரூலிங்கில் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான அட்வான்ஸ் ரூலிங்கில் வந்து ரெக்கவரி பண்ணக்கூடாது, ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரையும் ஜிஎஸ்டி அதுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நோட்டீஸ் பே ரெக்கவரி அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு எம்ப்ளாயி வந்து இந்த கம்பெனி விட்டு வெளியில் போகிறாரு அப்படின்னாக்கா 2 மந்த்தோ 3 மந்த்தோ சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ரிசைனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம். இதை வந்து அந்த ஆஃபர் லெட்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியடுக்கு முன்னாடி அவர் கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகிறாரு அப்படின்னாக்கா அப்போ கம்பெனி வந்து அந்த பேசிக் பே ஒரு மாதம் சேலரி எவ்வளோதோ அந்த அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அவர்கிட்டேருந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. கேஷாகவும் ரெக்கவரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு செட்டில்மெண்ட்டில் வந்து
அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதுதான் வந்து நோட்டீஸ் பே ரெக்கவரின்னு சொல்லுவோம். அந்த டிரான்சாக்ஷனுக்கும் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்தது வந்து கம்பெனி கார் டு எம்ப்ளாயீஸ் போத் ஃபார் அஃபிஷியல் அண்ட் பர்சனல் யூஸ். பட் ஆனால் அசட்டு பார்த்தீங்கன்னாக்க கம்பெனி பேரில் தான் இருக்கும். இந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க எம்ப்ளாயிக்கு கார் வாங்க சொல்லி, லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, காரும் வாங்கிடுவாங்க. அந்த காரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பெனி நேமில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஆனால் அந்த கார் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த எம்ப்ளாயி வந்து யூஸ் பண்ணுவார். டெய்லி ஆஃபீஸ் வரத்துக்கும் யூஸ் பண்ணுவார், லீவ் நாளில் ஒரு பர்சனலாகவும் யூஸ் பண்ணுவார். கம்பெனி வந்து மாதம் வந்து இஎம்ஐ கட் பண்ணோம். ஒன்ஸ் இந்த காருக்கான செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சுனாக்க அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் அந்த எம்ப்ளாயிட்டேருந்து கலெக்ட் பண்ணி காரோட டைட்டில் ஓனர்ஷிப்பை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இது ஒரு சில பெரிய கம்பெனியில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. இந்த கம்பெனியை வந்து அந்த காருக்கான ஐடிசியை கிளைம் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து மெடிக்ளைம் அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி ஃபார் எம்ப்ளாயி அண்ட் ஃபேமிலி. இந்த பேமெண்ட்டுக்கும் வந்து ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். ஐடிசி கிரெடிட்டும் வந்து அந்த கம்பெனி வந்து எடுக்கக்கூடாது. இதே லீகல் ஆப்ளிகேட்டரியாக இருந்தால் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரெக்கவரி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஐடி கார்டு அதர் அசெட். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஐடி கார்டு மிஸ் ஆகி போச்சு அப்படின்னாக்கா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. சும்மா ஒரு ஐடி கார்டு காணடிச்சிட்டு வராரு அப்படின்னாக்கா அப்போ வந்து ஒரு நாமினலாக வந்து ஒரு 200 ஒரு 500 அவரை பனிஷ் பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. இல்லை கம்பெனி அசெட்டை வந்து அந்த எம்ப்ளாயி வந்து டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போது ஒரு அமௌண்ட் வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி கிடையாது. இதே அந்த டேமேஜ் பண்ண அசட்டை வந்து அவர்கிட்ட வித்துட்டாங்க அப்படின்னாக்கா அது சேல்ஸ்னால் ஜிஎஸ்டி உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் யூஸ்டு லேப்டாப் அதர் அசட். ஒரு யூஸ்டு லேப்டாப்பு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அசட்டு ஃபர்னிச்சர் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அதை வந்து எம்ப்ளாயிக்கு வந்து எம்ப்ளாயர் வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த டிரான்சாக்ஷன் வந்து பியூர்லி வந்து சேல்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஷெட்யூல் 3 வந்து அப்ளிகபிள் வராது. அப்போ ஆக்சுவல் ஜிஎஸ்டி ரேட் என்னவோ அதை வந்து கலெக்ட் பண்ணணும். கம்பெனியை வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் சர்வீஸ் அவார்ட். ஒரு சில கம்பெனியில் வந்து எம்ப்ளாயியை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம்ட்டு வேரியஸ் பீரியடில் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணி ஒரு கேஷ் ரிவார்டோ இல்லை ஒரு ஞாபகமாக ஒரு வெள்ளி தட்டோ இந்த மாதிரி எது வேணாலும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவார்டு தராங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கும் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. இந்த வீடியோவில் ஷெட்யூல் 3 எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று புரியல இல்லை ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வீடியோ பார்த்துட்டு என்னோடய பர்சனல் மொபைல் நம்பருக்கு நிறையா வந்து டவுட்டோ காலும் பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்களோட கொஸ்டினை வந்து யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் ரிப்ளை பண்ணால் இன்னொரு 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக என்ன நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவேன். அது உங்களோட முடிஞ்சிடும், மற்றவங்களுக்கு பயனளிக்காது. அதனால் வந்து உங்கள் டவுட்டை வந்து என்னோடய பர்சனல் நம்பருக்கு நீங்கள் வர வேண்டாம். யூடியூப்லேயே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து தமிழில் எளிமையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா மெயின் மோட்டிவே. உங்களில் பல பேர் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஜிஎஸ்டி கிளாஸும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்காக வந்து ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 வீக். இந்த மாதம் 26ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் 1ஆம் தேதியோட முடியுது. இனிஷியலாக இந்த கோர்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5000. அதை வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணி 1999 மாற்றியாச்சு. அரௌண்ட் 60% வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு. இந்த கோர்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 PM to 9:30 PM. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்களோட வசதிக்காக மட்டும்தான் நைட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை ஓனாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை டேக்ஸ் கன்சல்டன்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக தான் இருக்கும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த 7 நாள் கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோ வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம்.
அதில் கிளாஸில் அட்டன் பண்ண எல்லாரும் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் எந்த விதமான ஜிஎஸ்டி கொரியாக இருந்தாலும் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஜிஎஸ்டி அப்டேட் உங்களுக்கு டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கிடைக்கும். இந்த 7 நாள் கிளாஸில் கவர் பண்ணக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன். ஜிஎஸ்டியை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ, அதுதான் வந்து ஃபஸ்ட் டே கிளாஸு. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கேன்சல் பண்ணுறது, எப்படி ரிவேகேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலு. அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் டேக்ஸ் பேர்னா யார், காம்போசிஷன் டேக்ஸ் பேர்னா யார், டேக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி இருக்கணும், டெபிட் நோட் எப்படி இருக்கணும், கிரெடிட் நோட் எப்படி இருக்கணும், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து எதுக்கெல்லாம் எலிஜிபிள், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதே மாதிரி இன்எலிஜிபிள் ஐடிசி எந்த இன்புட்லாம் வந்து நமக்கு எலிஜிபிள் கிடையாது, HSN கோடோட எக்ஸ்பிளனேஷன், இன்வாய்ஸ்னா என்ன, இவேபிள்னா என்ன, யாருக்கு அப்ளிகபிள், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எல்யூடினா என்ன, டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட் வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது, ஜிஎஸ்டி ரீஃபண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, ஜிஎஸ்டி நோட்டீஸ் எந்த மாதிரியான தப்புக்கெல்லாம் நமக்கு நோட்டீஸ் வரும், நம்ம எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ், எந்த மாதிரியான தப்புக்கெல்லாம் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணலாம், ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அப்பீல் ப்ரொசீஜர். இது வரைக்கும் வந்து தியரி கிளாஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா GSTR 1, GSTR 3B, இது ரெண்டும் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ். லாஸ்ட்டு 2 days வந்து ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற கிளாஸு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 நாளாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்னுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பேசிக் லா அண்ட் ரூல், இதை தான் வந்து இந்த கிளாஸில் லேர்ன் பண்ண போகிறோம். இது தெரிஞ்சாலே போதும், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்டியே தெரியாதவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட ஜிஎஸ்டியை பற்றி ஏதாச்சும் ஒரு கொரி ரைஸ் பண்ணாங்கனாக்கா கான்ஃபிடெண்ட்டாக வந்து உங்களால் பதில் சொல்ல முடியும். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் கொரி இருக்குது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.